டிண்டர் பம்பில் ரைட் ஸ்வைப் பண்ணி காதலை தேடக்கூடிய ஆளா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த கதையை கேட்கணும். பெங்களூர்ல இருந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி சங்கீதா அப்படின்ற ஒருத்தவங்களை ரைட் ஸ்வைப் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. 2 பேரும் மேட்ச் ஆகுறாங்க, சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேட் அப்படியே வீடியோ காலா மாறுது. இப்படியே எவ்வளோ நாள் தான் நம்ம ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறது, நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அங்க ரொம்ப க்ரௌடா இருந்ததுனால நம்ம பிரைவேட்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் புக் பண்றாங்க. ரூம்ல உட்காந்து பேசிருக்கும் போது திடீர்னு ஒரு 4 பேர் கதை உடச்சு உள்ள வராங்க. ட்ரக் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க. சங்கீதா பேக் உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் ஒரு பொட்டலம் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டவனே சங்கீதா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. தென் அந்த 4 பேர் இந்த ஐடி எம்ப்ளாயை மிரட்டுறாங்க. நீயும் காலி, உன் லைஃபும் காலி, 15 லட்சம் கொடுத்தா உன்னை இப்படியே விட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆள் இந்தியன் அப்படின்றதுனால பார்கென் பண்ணி 2 லட்சத்துல முடிச்சிடுறாரு. சரி அதையாச்சும் கூட, அந்த 2 லட்சத்தாச்சும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாரும் சொல்றாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவரை ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு. போலீஸ் விசாரிச்சு 6 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களை கண்டுபிடிச்சப்பதான் தெரியுது சங்கீதாவும் அவங்க ஆளுங்க அப்படின்னு. அவங்க பேக்குள்ள இருந்த பொட்டலும் பேக்கிங் சோடா. இவங்க வேலையா என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டிங் ஆப்ல யார் மேட்சாங்களோ அவங்கள ஏமாத்துறது தான். நீங்களும் இந்த மாதிரி டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.